ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 4 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி யமுனா வந்துட்டு போன விஷயத்தெல்லாம் வந்து கங்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போனே சாரதா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா படிக்கிற வயசுல இந்த மாதிரி அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டால, அதனால நம்ம எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு போலான்னு வந்திருப்பா. இப்ப அங்க போய் படிக்கிற வேலையை மட்டுமா செய்ய முடியும், இன்னும் எவ்வளவு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரதா சொன்னோடனே அதுக்குதான் அம்மா சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உடனே காவேரி என்ன சொல்றாங்க, நீ ஏமா இப்படி பேசுற, அண்ணன் நீ சொன்னோடனே வந்துட்டேல, அதையே அப்படி குத்தி குத்தி காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சரி போன்னு சொல்லிட்டு உனக்கு நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்போ பேக் எடுத்துட்டு போகும்போது பாட்டி சும்மா இல்லாம ஏன் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்றாங்க. சரி கங்கா கிட்ட சொல்றாங்க, உன் வயிறு கொஞ்சமா மேடா இருக்குன்னு சொல்லி நீ எவ்வளவு சந்தோஷப்பட்ட, இவ வயிறை பாரு, இவ வயிறு நல்லாவே தெரியுது, இவளை பார்த்தாதான் புள்ள தச்சு மாதிரி எனக்கு என்னமோ தெரியுதுன்னு இப்ப கங்கா சிரிக்கிறாங்க. பாட்டி அது தொப்ப, அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே தொப்ப இருக்கும்ல, இந்த மாதிரி அத்தை கூட நம்மளை கிண்டல் பண்ணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இப்ப காவேரி ஆமான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ரூம்குள்ள போயிடுறாங்க. போனோடனே இப்ப காவேரி வந்து ஐயோ வயிறு தெரிய ஆரம்பிச்சிச்சோ, இன்னும் கொஞ்ச நாள் போக போக வயிறு தெரியுமா, இப்ப எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து கால் பண்றாங்க. இப்ப விஜய் வந்து போன் எடுத்தோடனே விஜய் கேக்குறாரு, என்ன அங்க போய் சேர்ந்துட்டியா, உங்க அம்மா கிராஸ் கொஸ்டினா கேட்டுட்டு இருந்தாங்களே என்ன அப்படின்னோடனே, ஆமா லைட்டா ட்ரையல் மட்டும் ஓட்டிட்டு விட்டுட்டாங்க அப்படின்னோடனே, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீ என் கூடவே இருந்து நான் பாத்துக்க நினைச்சு அப்படி விட்டுட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் வந்து அப்படி பாவமா சொன்னோடனே காவேரி, ஏங்க நீங்களே இப்படி பேசுறீங்கன்னு, சரி சும்மாதான் சொன்னேன்னு, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம்னு கூப்பிட்டேன், ஆனா நீங்க எங்க சொல்ல விடுவீங்க, இப்படியா பேசுவீங்க அப்படின்னே, சரி சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாரு. இப்ப காவேரி வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ஆனா பாட்டிக்கு தான் கண்டுபிடிச்சாங்க, நீங்க கண்டுபிடிக்க வேண்டியதை பாட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. இந்த மாதிரி உன் வயிறு நல்ல பெருசா தெரிய ஆரம்பிக்கணும், உன் ட்ரெஸ் எதுவுமே உனக்கு சேராம போகணும், சீக்கிரமா நீ உங்க அம்மா கிட்ட மாட்டணும் அப்படின்னு, ஏங்க இப்படி அப்படின்னு, அப்பதானே நீ ஏன் கூட வர முடியலன்னு, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசுல ஈவு இறக்குறதுதான் அப்படிங்கிற மாதிரி காவேரி கேக்குறாங்க. ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. சும்மா இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, யமுனாவும் நிவினும் கார்ல போயிட்டு இருக்கும் போது யமுனா வந்து தேவையில்லாம பேசிட்டு வராங்க. இந்த மாதிரி உங்க கூட தேவையில்லாம கார்ல போறேன், நான் மட்டும் ஏன் கேப் புக் பண்ணி போனோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிவின் வந்து ரோட்லயே காரை நிப்பாட்டிடுறாரு. நீ கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போ, நானே கேப் புக் பண்ணி போய்க்கிறேன். எங்க எனக்கு டிரைவிங் தெரியாது சொல்லி தானே இந்த மாதிரி பண்றீங்கன்னா, நீ இந்த கார் இங்கே நிக்கட்டும், நீ போய் டிரைவிங் கத்துக்கிட்டு போய் எடுத்துட்டு வரணும்னே. இப்போ நீ யமுனா என்ன சொல்றாங்கன்னா, இனிமே நான் எதுவுமே பேசல, ஏறி வாங்க அப்படின்னு. இப்ப அவங்க ரெண்டு பேருமா கிளம்புறாங்க. நிவின் வந்து குமரனை பார்க்க போறாரு. அவரோட எம்ப்ராய்டிங் மிஷின் இதெல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிவின் நான் ஹெல்ப் பண்றேன்னு கேக்குறாரு. அவரோட பிசினஸ பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, நைட்டு வந்து காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க. அப்போனே விஜய் கேக்குறாரு, இங்க வந்து இந்த மாதிரி மனசாட்சி இல்லாத ஈவரன் இல்லாதவங்க பேசுறாங்க, அங்கே யாரு ஆர்வ கொள்ளாரா அப்படின்னோடனே, இப்ப எதுக்கு என்ன போன் பண்ண சொன்னீங்க, இதை சொல்றதுக்கானோடனே, இந்த மாதிரி பசுபதி பிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதுக்கு வந்து நிவினோட ஹெல்ப் தான் தேவைப்படுது, ஆனா அவர் ஒத்துக்குவாரான்னு தெரியல, உங்ககிட்ட சொன்னா நீ எப்படியும் ஒத்துக்க மாட்டா, அதனால நான் அவரை வர சொல்லியிருக்கேன், அவர் வந்த பிறகு அவர்கிட்ட பேசிட்டு அவர் ஓகே சொன்னா உங்ககிட்ட சொல்லிடனே, எங்க நீங்க அதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம்ல, என்னன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. விஜய் காலை கட் பண்ணிடுறாரு. காவேரி யோசிச்சுட்டே இருக்காங்க. காவேரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.